நேற்று நைட் ரூமுக்கு வரவே ரொம்ப லேட் ஆகிடுச்சுங்க. ஐ மீன் ஒரு 5:30 மணி அந்த டைமுக்கெலாம் ரொம்பவே இருட்டு, சுத்தமாக ஒன்றுமே தெரியாது. ஃபாரஸ்ட் நடுவில் சுற்றி மவுண்டெயின்ஸ். ஒரு 5:30க்கெலாம் இருட்டிடுச்சு, ஃபுல்லாக இருட்டிடுச்சு. லிட்டரலி கொஞ்சம் பயமாக ஆகிடுச்சு. நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஏன்னா அந்த போட்டில் இருந்தது வந்து மொத்தமே ஒரு 4 பேர். நான் ஒருத்தன், ஒரு என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்திருந்தார், ஒரு ஃப்ரம் நெதர்லாந்து. அப்புறமா ஃப்ரெஞ்ச் பீப்புள் 2 பேர். 4 பேர். ஒரு துடுப்பை ஓட்டிகிட்டு வந்தவங்க ஒரு லேடி. அது துடுப்பு படகு தான், மேன் பவரில் அப்படியே மெதுவாக ஓட்டிகிட்டு போகிற மாதிரி ஃபாரஸ்ட் நடுவில். ரொம்ப நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். அதுக்கப்புறம் ஃபுல்லாக டயர்டாகிட்டு ரூமுக்கு வந்து படுக்கவே ரொம்ப லேட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் அங்கேருந்து ஃபாரஸ்ட்லேருந்து டவுனுக்கு வந்து, அங்கேருந்து டவுன்லேருந்து இந்த நான் இருக்கிற ஹோம் ஸ்டே வந்து டவுனை விட்டு ரொம்ப தள்ளி, டவுன்லேருந்தே கிட்டத்தட்ட ஒரு 5-6 கிலோமீட்டர் வரும். அவ்வளோ தூரம் வந்து ஸ்டே பண்ணுறது ரொம்ப லேட் ஆகிடுச்சு. ஸோ வீடியோ எடுக்க முடியல, டயர்டாகவும் ஆகிட்டேன், பேசவும் முடியல. இன்றைக்கி கொஞ்சம் இயர்லியாகவே கிளம்பியிருக்கேன். இன்றைக்கி நான் மோட்டர் சைக்கிள் எதுவும் எடுக்கலைங்க, பைசைக்கிள் தான் எடுத்திருக்கேன். பெடல் பண்ணிட்டு போயிட்டுருக்கேன். மறுபடியும் தப்பு பண்ணுறேன், லெஃப்ட் சைடில் போகிறேன். நேற்று மிஸ் பண்ண சில பிளேசஸ்லாம் இன்றைக்கி கவர் பண்ணி ஆகணும். நல்லா இருக்குங்க, அட்மாஸ்பியர் நல்லாயிருக்கு, இந்த ஊர் நல்லாயிருக்கு, மக்கள் நல்லா இருக்காங்க. நல்லா இல்லாத விஷயம் லாங்குவேஜ் பேரியர், மறுபடியும் ஃபுட். இந்தியன் ஃபுட்லாம் சான்ஸே கிடையாது. நம்ம சாப்பிட்ற மாதிரி ஃபுட்டும் ரொம்ப கஷ்டம்தான். ரொம்ப ரேராக ஏதாவது ஒரு இந்தியன் ரெஸ்டாரண்ட் இருக்கும், ஆனால் அதுலேயும் நம்ம டேஸ்ட் கிடைக்காது. இங்கே ஒரு மணி எக்ஸ்சேஞ்ச் இருக்குது, கேட்டு பார்ப்போம். போயிட்டே இருந்தேன், திடீர்னு ஒரு மணி எக்ஸ்சேஞ்ச் அந்த மாதிரி போட்டுருந்துச்சு. சரி, ஓகே, இந்தியன் கரன்சி மாற்றிக்கணும்னு கேட்டேன், சான்ஸே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. இந்தியன் கரன்சி மாற்றினா சிட்டியில் தான் மாற்ற முடியுமா, அதுவும் ஹனாய், அலாங் பேல கூட டவுட் தான். ஹனாய் இல்லைனா ஹோச்சிமின் அந்த மாதிரி ஏரியாவில் தான் இந்தியன் கரன்சி மாற்றுவாங்க. இந்த மாதிரி ஏரியாவில் US டாலர்ஸ் மாற்றிக்கிறாங்க. ஓகே ஓகே Okay, I can. Yes, my friend. I want which. Okay, he give me இவர் தாங்க கரெக்டான வேல்யூ போட்டு கொடுத்துட்டாரு. எதிர்பார்த்ததோட பெட்டர் ரேட்டே கிடச்சிருக்கு, சும்மா சொல்லக்கூடாதுங்க. ஆன்லைன் ரேட்டுக்கு அப்படியே கொடுத்துட்டாரு, எதுவுமே பேசல. கமிஷன் கொஞ்சம் கேட்டார், அப்புறமா கொஞ்சம் குறைச்சாரு, கடைசியாக ஓகே பண்ணிட்டாரு. ஒரு செல்ஃபி எடுத்தார், ஒரு வீடியோ ஒன்று ரெடி பண்ணார். ஓகே, நல்லா சூப்பராக இருந்துச்சு. நல்ல வேல்யூங்க, US டாலருக்கு வந்து நல்ல வேல்யூ மாற்றி கொடுத்துருக்காரு, சும்மா சொல்கிறது. அப்படியே கிளம்பலாம். வந்தாச்சுங்க, ஒரு வழியாக நம்மளுடைய ஸ்பாட்டுக்கு வந்தாச்சு. டாம் கேக். இங்கே நம்ம ஊர் அளவுக்கு கேக்கில் இல்லை ஸ்வீட்லலாம் அவ்வளோ டேஸ்ட் கிடையாது, ஐஸ்கிரீம் கூட அவ்வளோ டேஸ்ட் கிடையாது. நம்ம ஊர் டேஸ்ட் நல்லாவே இருக்கும். ஆனால் இங்கே இருக்கிறவங்க இதை விரும்பி சாப்பிட்டுருக்காங்க. இங்கே ஒரு சுகர் கேன் ஜூஸ், கரும்பு ஜூஸ் தாங்க சாப்பிட்லான்னு வந்தேன். எனக்கு காலையில் பிரேக்ஃபாஸ்ட் வந்து அவ்வளோ திருப்தியாக இல்லை, நம்ம ஊர் ஃபுட் அளவுக்கு இல்லை. சரி, ஓகே, ஒரு கரும்பு ஜூஸ் குடிச்சிட்டு போவோம், இந்த ஊரில் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். அதுலேயும் ஐஸ் கியூப்ஸ் அள்ளி கொட்டுறாங்க பாருங்கள், ஐஸ் கியூப்ஸ் தாங்க அள்ளி கொட்டுறாங்க. அதில் ஜூஸ் இருக்குமான்னு தெரியல, ஃபுல்லாகவே ஐஸ் கியூப்ஸ் தான் அள்ளி கொட்டி கொடுக்குறாங்க. இங்கேயும் திரும்ப நம்ம ஒரு போட்டிங் போகிறோம். நேற்று நைட்டில் போனோம், இன்றைக்கி பகலில் போகிறோம். ரைஸ் ஃபீல்ட்ஸ் நடுவில் நேற்று மவுண்டெயின்ஸ், கேவ்ஸ் அந்த மாதிரி போயிட்டு இருந்தோம். இன்றைக்கி ஓப்பனாக டைமில் போகிறோமோ, நேற்று பகலில் போயிருக்கணும், இன்றைக்கி நைட்டில் போயிருக்கணும். ஏன்னா நேற்று இருட்டிடுச்சு, மவுண்டெயின்றதால இன்னும் இருட்டாக தெரிஞ்சுது. இன்றைக்கி பகலாக இருக்குது, ஓப்பனாக இருக்குது, பயங்கரமாக வெயில் சுடும் போல் இருக்குது. இன்றைக்கி கிளியர் ஸ்கை. ஓகே, தேங்க்யூ. எப்படி சர்வ் பண்ணுறாங்க பாருங்கள். ஓகே, டேம் காக். இங்கே தான் நம்ம இப்போ போட்டிங் போகிற ஏரியா. நேற்று ஒரு 2.5 லட்சம் டாங் காலி பண்ணேன். இன்றைக்கி ஒரு 4,40,000 டாங். பா, நம்ம ஊர் காசு கிட்டத்தட்ட ஒரு 2,000 ரூபா வருது. வேறு ஏதாவது சீப்பான காம்போ? ஓகேங்க, இங்கே ஒரு 2 லட்சம் இருக்குது. 2 லட்சம் டாங்கில் ஒரு டிக்கெட். அது சில்ட்ரன்ஸுக்கெலாம் 120, மேலே அடல்ட் வந்து 250. நம்ம அதுதான் சூஸ் பண்ணி ஆகணும். இங்கே எல்லாமே காம்போ வராங்க. ஏன்னா ஒரு போட்டில் 2 பேர் தான் போக முடியும். இது 4 பேர் போகணும், இதை அட்ஜஸ்ட் பண்ணி போயிட்டோம். இங்கே வரவங்க எல்லாமே கப்பலாக வராங்க. யாராச்சும் சிங்கிளாக வராங்களான்னு பார்த்துட்டு அவங்களோட சேர்ந்து போனோம். நம்ம சுச்சுவேஷன் வேறு வழி இல்லை. ரைஸ் ஃபீல்ட்ஸ் நல்லா இருக்குங்க, செம்ம ஃபீலுங்க. இங்கேருந்து கிளம்புனா
அப்படியே போக வேண்டியதான். இந்த ஏரியாவும் சுற்றி மலைகள் தான். மலைகளால் சூழப்பட்ட ஒரு நகரம், ஒரு பழமையான ஒரு நகரம், அழகான ஒரு நகரம். நிறைய போட்ஸ், எக்கச்சக்கமான போட்ஸ். நம்ம வந்திருக்கிறது ஆஃப் சீசன், அதனால் இந்த போட்ஸ்லாம் கொஞ்சம் வேக்கண்ட்டாக இருக்குது. சீசன்லாம் வந்தால் சீட்டே கிடைக்காதான், டிக்கெட்டே கிடைக்காதான், அப்படியே போயிட்டே இருக்க வேண்டியது தான். இருக்குங்க 4 மெம்பர் ஷட்டில் கூட இருக்குங்க. இதெல்லாம் 4 மெம்பர்ஸ், கப்புள்ஸ் இல்லை, 4 மெம்பர்ஸ்து. ஸோ நமக்கு கொஞ்சம் ப்ராபபிலிட்டி இருக்குது. நமக்கு ஒரு சீட் கிடைக்கிறதுக்கு, ஒரு பஸ் கிடைக்கிறதுக்கு, ஒரு போட் கிடைக்கிறதுக்கு நல்ல சான்ஸ் இருக்குது. கிளம்பி போவோம் ஃபஸ்ட்டு டிக்கெட் வாங்கிட்டு. நினச்ச மாதிரி தாங்க, இங்கே சிங்கிளாலாம் போக முடியாதான், நினச்ச மாதிரிலாம் போக முடியாதான். டீம் வேணும். வெயிட் பண்ண சொல்லிட்டாங்க. எவ்வளோ நேரம் ஆகும்னு தெரியல, ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். பட் இன்னும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணால் தான் செட் ஆகும் போல். பார்ப்போம் எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு. பெட்டருங்க, கிட்டத்தட்ட ஒரு ½ அன் ஹவர் வெயிட் பண்ணதுக்கப்புறம் நம்மள மாதிரியே ஒரு சிங்கிள் கிடச்சாரு. இவரும் ஃப்ரான்ஸ்லேருந்து வந்தாராம், சிங்கிளாக தான் வந்திருக்காரு. லாஸ்ட் மந்த் சென்னையில் தான் இருந்தாராம் ஒரு 1 மந்த்து. அதுக்கப்புறம் தான் இங்கே வந்திருக்காரு, செட் ஆகிட்டார். ஏன்னா இங்கே கப்பலாக இருந்தால் தான் போட் அலோடு. சிங்கிளுக்கு இந்தியாவில் மட்டும் இல்லை, வியட்நாம்லேயும் மரியாதை இல்லை போல இருக்குது. நம்மளுடைய பயணம் அழகாக இப்போ தொடங்கிடுச்சு. கிட்டத்தட்ட ஒரு 3 ஹவர்ஸ் சொல்லியிருக்காங்க. எவ்வளோ தூரம் போகும், எவ்வளோ நேரம் போகும்னு போக பார்க்கலாம். சூப்பராகிடுச்சுங்க. டிக்கெட் எடுக்கும்போது சன்னியாக இருந்துச்சு, இப்போ கொஞ்சம் அப்படியே அழகாக மேகம் மூடிக்கிட்டு அழகாக ஓப்பன் ஆகிடுச்சு. அந்த வியூவை பாருங்களேன். போட்டுக்கு பக்கத்தில் அப்படியே ரெசார்ட்ஸ், இந்த பக்கம் மலைகள், சுற்றி ரெசார்ட்ஸ். செமங்க, செம்ம வியூங்க. லைஃப்பில் இந்த மாதிரி இடத்துல மிஸ் பண்ணவே கூடாது. நேற்று நைட் போட்டிங் போயாச்சு, இன்றைக்கி எதுக்கு போகணும், அதிகமான அமௌண்ட்டாக இருக்கேன்னு யோசிச்சுட்டே இருந்தேன். ஒரு பாதி மனசு, அடகுற மனசோடு தான் டிக்கெட் எடுத்தேன். ஃபஸ்ட் டைம் டிக்கெட் இல்லைன்னு சொல்லும்போது கூட அப்படியே ரிட்டன் போயிடலான்னு நினச்சேன். பட் கண்டிப்பாக இதை விட்டு தான் மிஸ் பண்ணியிருப்பேங்க. கண்டிப்பாக மிஸ் பண்ணியிருப்பேன். ஒரு துடுப்பு போடுறவர் ரொம்ப அழகாக போடுறார். அதை பார்ப்போமா? பாருங்க, செம்மையாக இருக்கார். சூப்பர். ஓகே, செம்ம டைப்புங்க. லைஃப் ஜாக்கெட்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாரு, ஏன்னா அந்த ஃபீல் கிடைக்காது. ஓகே, தேங்க்யூ. ஏன்னா இறுக்கமாக இருந்துச்சு, அவருக்கே தெரிஞ்சது போல். சுற்றி தென்னை மரம் பாருங்களேன். நம்ம ஒரு ஆற்றுக்குள்ளே போகிற மாதிரியே தெரியல. ஏதோ ஒரு அழகான ஒரு சிட்டிக்கு நடுவில், ஒரு ரெசார்ட் நடுவில் இருக்கிற ஒரு போட் ஸ்விம்மிங் பூல் மாதிரி தான் தெரியுது. பெரிய ஸ்விம்மிங் பூல் மாதிரி. ஆனால் இதுக்கு எண்டு கிடையாதுங்க, எண்டே கிடையாது. செம்ம ஃபீல். எக்கச்சக்கமான டனல்ஸ் இருக்குமா, எக்கச்சக்கமான கேவ்ஸ் இருக்குமா, எக்கச்சக்கமான ரைஸ் ஃபீல்ட்ஸ், மவுண்டெயின்ஸ், ஸ்பிரிச்சுவல் பிளேசஸ், பக்கோடாஸ் எல்லாமே இந்த ட்ரிப்பில் பார்க்கலான்னு சொன்னாங்க. சைக்கிளுக்கு, அந்த பைசைக்கிளுக்கு பூட்டு போடாமல் வந்துட்டாங்க. அது பூட்டு போடக்கூடாதுன்னு சொன்னாங்க. அது மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்குது, என்ன ஆகுமோன்னு. ஆனால் இது வரைக்கும் வியட்நாமீஸ் பீப்புள் என்னை டிசப்பாயின்மெண்ட் பண்ணல. ஹாஸ்பிட்டாலிட்டி சூப்பர். கரன்சி எக்ஸ்சேஞ்ச் பண்ணுற இடத்துல, இப்போ கரன்சி எக்ஸ்சேஞ்ச் பண்ண இடத்துல காம்ப்ளிமெண்ட்ரியாக ஒரு டீ கொடுத்தாங்க. சுடு தண்ணி, அதில் டீ தூள், அவ்வளோதான். சுகர்லாம் கிடையாது, மில்க்கும் கிடையாது. அப்படி ஒரு டீ கொடுத்தாங்க. கொஞ்சம் கசப்பாக தான் இருந்துச்சு. இருந்தாலும் அவரை சங்கடப்படுத்த வேணாமேன்னு குடிச்சிட்டு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். சொல்லிட்டு இருந்தார் அவர் நல்லா இங்கிலீஷ் பேசினார். அவருக்கு இந்தியன் பீப்புள்ஸ் பற்றி கொஞ்சம் தெரிஞ்சிருக்கு. சொன்னார், நீங்கள் சுகர் போட்டுப்பீங்க, மில்க் போட்டுப்பீங்க, ஆனால் இங்கே அதெல்லாம் கிடைக்காதுன்னு சொன்னார்.
இங்கே ஹோம்ஸ் இருக்குங்க. இங்கே ஹோம்ஸ், இந்த பக்கம் ரெசார்ட்ஸ், கஃபே ஷாப் மாதிரி இருக்குது. போட் ஃபினிஷ். ஓகே, டூரிஸ்ட் பிளேஸ். ஆனால் வந்தால் கண்டிப்பாக இதை மிஸ் பண்ணிடாதீங்க. டாம்காக். நம்ம இப்போது சைல் பண்ணிகிட்ருக்கிற இந்த போட் டாம்காக். எனக்கு உண்மையிலேயே நீச்சல் தெரியாதுங்க. இருந்தாலும் இவர் கொடுத்த தைரியத்தில் இந்த லைஃப் ஜாக்கெட் காட்டிட்டேன். ஒருவேளை இவர் எனக்கு நீச்சல் தெரியும் நினச்சி காட்ட சொன்னாரான்னு தெரியல, ஆனால் காட்டிட்டேன். ஓ, இங்கே கூட ஸ்டேஸ் இருக்குங்க. இங்கேயும் ஸ்டே பண்ணியிருக்காங்க. இங்கே ஸ்டே பண்ணால் காம்ப்ளிமெண்ட்டாக முடிஞ்சிடும் போல இருக்குது ஈஸியாக. செம்ம ஃபீல். எல்லாருமே கப்பல்ஸை தான் போயிட்டுருக்காங்க. எல்லாருமே துடுப்பு போகிற அழகை பாருங்களேன். ஸ்டைலு தான். சைக்கிள் மிதிச்சுக்கிற மாதிரி போட்டுகிட்டே இருக்காங்க. இதுக்கு நடுவில் வீடுங்க இருக்குங்க. த ஒன்லி வே ஆஃப் கெட்டிங் அவுட் இஸ் போட். இங்கே வெளியில் போனோன்னா ஒரே வழி போட்டில் தான் வெளியில் போக முடியும். தண்ணியோட லெவல் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆனதா என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல. வீடு இதுக்குள்ளே இருக்குது, போட்டில் தான் வெளியில் போகணும். தண்ணியோட லெவல் இன்க்ரீஸே ஆகாதா ஒரு வேளை? கேட்டு பார்ப்போம். இது ஃபுல்லாக ரெசார்ட் தாங்க. ரெசார்ட்ஸ் தான். இங்கே ஒரே ஒரு மோட்டர் போட்டை பார்க்க முடிஞ்சுச்சு. இது டூரிசத்துக்கு கிடையாது, லோக்கல் பீப்புள் என்னமோ பண்ணிகிட்ருக்காங்க. இங்கே யூரோப்பியன்ஸ் தாங்க பார்க்க முடியுது. நோ வேர் டு சி லோக்கல் பீப்புள். போட்டிங் அவங்க இவ்வளோ செலவு பண்ணி வருவாங்களான்னு தெரியல. ஃபாரினர்ஸ் மட்டும்தான் அதிகமாக வராங்க. நேற்று 4 பேருக்கு 2.5 lakhs VND கேட்டாங்க. ஆனால் இன்றைக்கி 2 பேருக்கு 2.5. ஸோ அதோட சின்ன ட்ரிப்பாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். இல்லை பகலில் இருக்கிறதுனால இவ்வளோ கம்மியான்னு தெரியல. பார்ப்போம் எவ்வளோ தூரம் போகுது. அந்த வியூவை பாருங்கள். இதுக்கெல்லாம் முடியவே கிடையாதுங்க. ஃபஸ்ட்டு பிளேஸுக்கு வந்தாச்சுன்னு நினைக்கிறேன். அந்த ரூட் மேப்பில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு பிளேஸ் கிட்ட நெருங்கிட்டு இருக்கோம். இவங்க சொன்ன ஷெடியூல் பிரகாரம் இங்கேருந்து போட்டில் நம்ம ஒரு இடத்துக்கு போவோமா, அந்த இடத்துல நம்மளை இறக்கி விட்டுட்டு இந்த போட் ரிட்டர்ன் வந்துடும். அப்புறம் அங்கேருந்து ஒரு எலக்ட்ரிக் கார் வந்து நம்மளை பிக்கப் பண்ணிக்கிட்டு இன்னொரு இடத்துல கொண்டு போய் விடுவோம். அப்புறம் அங்கேருந்து இன்னொரு போட் நம்மளை வந்து பிக்கப் பண்ணிக்கிட்டு போகும் அப்படிங்கிற மாதிரி தான் இவங்க சொல்லியிருந்தாங்க. ஆனால் அவங்க பேசுகிற இங்கிலீஷ் கூட கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு புரிஞ்சுக்க. ஸோ அரைகுறையாக புரிஞ்சுக்கிட்டு வந்தோம். கையில் மேப் இருக்குது, அந்த மேப்பை பார்த்து தான் அப்படி போயிட்டுருக்கோம். நாங்கள் போல் ஜஸ்ட் பார்த்துட்ருக்கோம். அவர் போயிட்டுருக்காரு, அவர் ஓட்டிக்கிட்டு. கிட்ட வந்தாச்சுங்க. அந்த படகுல கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரம் ட்ராவல் பண்ணி வச்சுங்க. ட்ராவல் பண்ணி ஸ்டார்ட் பண்ண இடத்துக்கே கொண்டு வந்து விட்டாங்க. விட்டதுக்கப்புறம் ஒரு ஷட்டில் சர்வீஸ் எலக்ட்ரிக் வேன் மாதிரி ஏறி வேறு ஒரு இடத்துக்கு, அந்த மலை மேலே ஆக்சுவலாக போகல, அந்த படகு அந்த வழியாக போகாதான், அந்த வழியாக இல்லை, அந்த இடத்துக்கு ரீச் ஆகாது. ஸோ ஷட்டில் சர்வீஸ் ரெடி பண்ணியிருக்காங்க. இது 2 கம்பைனாக தான் அந்த டிக்கெட். 2 லட்சம் VND வந்து அந்த கம்பைன் பண்ண டிக்கெட் தான். ஸோ கிளம்பி போயிட்டு இருக்கோம். இங்கேருந்து எவ்வளோ தூரம் தெரியல, ஆல்மோஸ்ட் அந்த ரிவரை சுற்றி கொண்டு வருவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த ரிவருக்கு நடுவில், அந்த மவுண்டனுக்கு நடுவில் தான் அந்த சுற்றி மவுண்டன்ஸ் தான், சுற்றி இருக்கிற மவுண்டன்ஸ் நடுவில் தான் அந்த மவுண்டன் இருக்குது.
ஸோ நம்ம அங்கே போனோம்னா சுற்றி தான் கொண்டு போவாங்க. நம்ம ரிவரை இவ்வளோ நேரம் பார்த்துட்டு இருந்த ரிவரை சுற்றி கூட்டிகிட்டு போகிறாங்க. போவோம். ஒரு 15 நிமிஷம் எலக்ட்ரிக் ஷட்டிலுக்கு அப்புறம் ஒரு இடத்துக்கு வந்து சேர்ந்தாச்சு. இது ஒரு பக்கோடா தான் வந்து இப்போ தான் விட்டு போனாங்க. இந்த இடத்த சுற்றி எக்கச்சக்கமான பக்கோடாஸ் இருக்குங்க. எக்கச்சக்கமாக கணக்குலே கிடையாது, அவ்வளோ இருக்குது. அவ்வளோ இடத்த சுற்றி பார்க்க கண்டிப்பாக ஒரு நாள் 2 நாள்லாம் இல்லை, வார கணக்கில் ஆகும். அவ்வளோ பக்கோடாஸ் இருக்குது. வந்தாச்சு. இந்த வைப்காகவே இந்த பேக்ரவுண்டில் மியூசிக் ரன் ஆகிட்டே இருக்குங்க. ஸோ சேம் புத்தர், கீழே சாக்லேட்ஸ், குக்கீஸ், ஃப்ரூட்ஸ், இந்த பணமும் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் இங்கே புக்ஸ் வச்சுருக்காங்க. சைடில் வாட்டர் பாட்டில்ஸ். சேம் உள்ளே போனோன்னா ஷூ கட்டணும். சோம்பேறி ஆகிடுங்க. நல்லா கேட்குதுல்ல. ஹோச்சிமின்க்கு இங்கே ஒரு பிரான்ஸில் ஸ்டாச்சு வச்சுருக்காங்க. பாராட்ட விஷயம். இதுதான் அந்த போயம் நினைக்கிறேன், இவங்க பாடிட்டு இருக்கிற போயம். செம்மையாக இருக்குல்ல. இவங்க இங்கே இருக்கிற அரசர்களை வந்து கிட்டத்தட்ட ஒரு கடவுளோட ஐக்கியப்படுத்துனதுனால புத்தர் கோவில் இல்லை இவங்க அரசர்களுக்கு வைக்கிற இந்த நினைவிடம் எல்லாமே ஆல்மோஸ்ட் ஒரே மாதிரி தான் இருக்குது. திரும்பவும் ஸ்டெப்ஸ் ஏறணுமா? அந்த ஊதுவத்தி ஸ்டாண்ட் சைடில் வழக்கம் போல். இது ஹவுல் ஹைட் இல்லைங்க, இது ஹவுல் ஹைட் கிடையாது. கொஞ்சம் ஈஸியாக நடந்துடலாம். இப்போ நான் கொஞ்சம் எனர்ஜியாக இருக்கேன், ஃபாஸ்ட்டாகவே போவோம். மதியத்துக்கு மேலே டயர்ட் ஆகிடுவேன். இப்போவே மதியம் ஆகிடுச்சுங்க. ஓ, இது எண்ட் இல்லை, சாரி, தப்பாக கேல்குலேட் பண்ணிட்டேன். மலைக்கு மேலே போனோம். மலைக்கு மேலே மலை எவ்வளோ உயரனே தெரியல. போவோங்க, வேறு ஆப்ஷன் இல்லை. கூட வந்தவங்களை காணோம், போயிட்டாங்களா ஒருவேளை மேலே? சரி, நம்மளும் போவோம். மேலே வந்தாச்சுங்க. வந்த பிறகு இங்கே ஒரு லாஃபிங் புத்தா, இதுக்கு மேலே உள்ள ஒரு புத்தா, ஒரு உண்டியல் இருக்கு. வேறு ஒன்றும் இல்லைங்க, பெருசாக ஒரு புத்தர் சிலை, அதுக்கு வெளியில் ஒரு லாஃபிங் புத்தா, அப்புறம் ஒரு 2-3 அரசருடைய சிலை இருந்தது. ஆர்வ கோளாறில் வேகமாக ஏறி வந்துட்டேன். இறங்கும் போது தான் தெரியுது கஷ்டம். ஓகே, போக வேண்டிய தூரம் இன்னும் நிறைய இருக்குது. பொறுமையாக போவோம். கூட வந்தவங்களை காணோம், எங்கே போயிட்டாங்கன்னு தெரியல. ஐயோ, ஏறி இறங்காச்சுங்க. இதில் 3 முறை வழி தெரியாமல். ஓ, மலை மேலே ஒரு குகை, இது அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க போல. இங்கே ஒரு ரூட் இருந்திருக்கு. அச்சோ, இது கஷ்டங்க, உண்மையிலே கஷ்டங்க. ஏனி பருவத மலை மேலே கம்பி பாறையை பிடிச்சி ஏற மாதிரி ஒரு ஆப்ஷன். குகைக்குள்ளே எக்ஸிட்னு மேலே போட்டிருக்கு. எதுக்கான எக்ஸிட்னே தெரியலையே. சரி, போவோம். கிட்டத்தட்ட உயிர் போய் உயிர் வந்துச்சுங்க அந்த குகைக்குள்ளே போய் வெளியே வர்றதுக்கு. என்னை எப்படியாச்சும் காப்பாற்றி வெளியே கொண்டு போயிருங்களேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன். அவ்வளோ குறுகலான பகுதி. இந்த ஒரு சின்ன பேக், இந்த பேக்கே பெரிய வெயிட்டாக தெரியுதாங்க. அவ்வளோ கஷ்டம். தனியாக இருக்கேன். ஆக்சுவலாக இது அன்சீசன்றதுனால பெருசாக க்ரௌட் எதுவும் இல்லை. தப்பிச்சு வெளியில் போனால் போதும் அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா என் கூட வந்தவங்களாம் முன்னாடி போயிட்டு இருக்காங்க, நான் கவனிக்காமல் வீடியோ எடுத்துகிட்டு இருந்திருக்கேன்.
2 முறை மலைக்கு கீழே இறங்கி ஏறி வழி தெரியாமல் சுத்த விட்டுட்டு கடைசியில் ஒரு ஒரு நம்பிக்கை கூட்டுத்தனமாக நம்பிக்கை வச்சுட்டு வந்து சேர்ந்தேன். வந்து பார்த்தா இங்கே கீழே நமக்கு வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஏன்னா என்னோடய டிக்கெட் அவர்கிட்ட இருக்குது. 2 பேர் பேரா வந்ததுனால பஸ்லேருந்து நான் தான் அவர்கிட்ட கொடுத்துட்டேன், சரி சேஃபாக வச்சுக்கோங்கன்னு. இப்போது நான் டிக்கெட் அவர் இருந்ததுனால அந்த ஷட்டில் வண்டியை பிடிச்சி நிறுத்தி வச்சுருந்தாரு. நெக்ஸ்ட் பாயிண்ட்டுக்கு போகாமல் வந்தவொடனே கிளம்பியாச்சு. நெக்ஸ்ட் எங்கே போகிறாங்கன்னு பார்ப்போம். கொஞ்சம் உயிர் வந்துருச்சுங்க, கொஞ்சம் உயிர் வந்துருச்சு. நெக்ஸ்ட் ஸ்பாட். இந்த இடத்தோட பேர் ஃபஸ்ட்டு என்ன பேருன்னு கண்டுபிடிப்போம். ஏன்னா எல்லாமே ஒரே மாதிரி இருக்குது. பீம் கியூ பிச்டாங் பக்கோடா. சாரி, கொஞ்சம் உயிர் வந்துருச்சுங்க, கொஞ்சம் உயிர் வந்துருச்சு. இப்போ நெக்ஸ்ட் நம்ம வந்திருக்க இடம் பிச்டாங் பக்கோடா. பக்கோடானா ஆஸ் யூஷுவல் கோவில் ஆர் நினைவிடம், லைக் தட். அப்படியே போகலாம். நல்லா இருக்குங்க வியூ. இது அவ்வளோ பயத்தை தரல இது வரைக்கும். இல்லை இது வரைக்கும் பயத்தை தரல. ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இருந்தாங்க, அதனால் கொஞ்சம் தள்ளி வந்துட்டேன். போகலாம் 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 போகலாங்க, நேராக போகலாங்க. இதோட என்ட்ரன்ஸ். ஓ விசில், இங்கே விசில் வேறு ஷேப்பில் இருக்குது. சின்ன சின்ன படகுகள், கைவினை பொருட்கள். ஃபஸ்ட் டைம் முடிவு பண்ணது தான். நம்ம எதையும் வாங்க முடியாது, வாங்கினாலும் கொண்டு போக முடியாது. ஒரு சின்ன சின்ன பொருளும் நமக்கு வெயிட் கூட்டிகிட்டே போகும். அதனால் எவ்வளோ மெட்டீரியல் அவாய்ட் பண்ணணுமோ அவ்வளோ அவாய்ட் பண்ணி ஆகணும். கடைசி நாள் ஏதாச்சும் ஒரு சின்ன பொருள் மெமரேபிளாக வியட்நாமோட மெமரியை ஏதாவது ஒன்று கொண்டு போவேன். அந்த மாதிரி ஒரு பொருள் இது வரைக்கும் நான் பார்க்கல. பார்ப்போம் என்ன கிடைக்குதுன்னு. இந்த இடத்துல மேக்ஸிமம் லோக்கல் பீப்புள் பார்க்க முடியுதுங்க. ஓ என்னோடய ஃப்ரெண்ட், அந்த நெதர்லாந்து ஃப்ரெண்ட் இங்கே வந்திருக்காரு. ஹலோ. சின்ன ரெஸ்ட்ரிக்ஷன் இங்கே, ஜென்ஸோ லேடிஸோ முட்டி தெரியுற மாதிரி ட்ரெஸ் போட்டு போகக்கூடாது. ஸ்கர்ட் ஷார்ட்ஸு. நான் நீங்கள் அந்த மாதிரி தான் போட்டு வந்துட்டு இருந்தேன். ஸோ இந்த மாதிரி ஒரு கிளாத் கிட்டத்தட்ட ஒரு ஃப்ராக் மாதிரி இருக்குது, ஒன்று கொடுத்துட்டாங்க. ஃப்ரீயாக தான் கொடுத்தாங்க. போட்டுக்கிட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதுதான். இங்கே பாருங்கள், கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குல்ல. போவோம். ரொம்ப பெருசாக சொன்னாங்க, பட் ரூட் மேலேங்க, வழக்கம் போல் மேலேங்க. ரூட் தாங்க தெரியல. இட்ஸ் த ஹேரோ மார்க். வி ஹேவ் டு கிளைம் அப். கொஞ்சம் இடத்துக்கு பெரிய அளப்புறங்க. முட்டி தெரிகிற மாதிரி ட்ரெஸ் ஜென்ஸோ லேடிஸோ கண்டிப்பாக போட்டு போகக்கூடாது தான். ஒரு ஸ்கர்ட் மாதிரி ஒன்று கொடுத்துட்டாங்க, அதை போட்டுட்டு தான் அந்த இடத்த சுற்றி பார்த்தோம். திரும்ப மலை மேலே ஏறணும், அதை போட்டுட்டு ஏற முடியாது. ஸோ கொஞ்சம் திருட்டுத்தனமாக அதை அங்கேயே காட்டி வச்சுட்டு வந்துட்டேன். மேலே போனால் தான் தெரியும் மேலே யாராச்சும் அதை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறாங்களா இல்லை அப்படியே பர்மிட் பண்ணுறாங்களான்னு. போயிட்டு பார்ப்போம். நிறைய எனர்ஜி வேணுங்க இன்பின் சுற்றி பார்க்க. இந்த ஏரியாவுக்கு வர போகிறீங்கன்னா முன்னாடி ஒரு 2 நாள் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அடுத்த 2 நாள் ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி பிளான் பண்ணிட்டு வாங்க. இல்லைன்னா கஷ்டம், ரொம்பவே கஷ்டம்.